வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் அவர் சேனல். ஸோ இதுதான் முக்கியம். இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் சீரீஸ் எபிசோடு 6 தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே, இன்றைக்கி தாராமங்கலத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இது ஒருத்தர் சொல்லி தான் போகிறோம். எங்கள் கீர்த்தி அக்கா சொன்னாங்க ஷர்மிலான்னு சொல்லிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவங்களோட ரெக்கமெண்டில் தான் நாங்கள் அங்கே போகிறோம். ஜாலியாக வண்டி ஓட்டிட்டு ஹாய் சொல்கிற கொஞ்சம் பொறுமையாக ஓட்டுற ஃபோன் வளர்க்குற போது கொஞ்சம் பயமாக இருக்கும் மக்களே. செல்ஃபி ஸ்டிக்கில் ஃபோனை வச்சு பேசிட்டு போயிட்டுருக்க மக்களே. என்னதான் போகிறப்பயே வண்டி ஸ்டார்ட்டே ஆகல மக்களே. பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 4-5 நாளாக வீடியோ சரியாக வரல. இன்றைக்கி தான் வீடியோவே வருது. ஹோட்டலை தேடி கண்டுபிடிக்கணும், அப்புறம் அங்கே போகணும், எல்லாருக்கும் கரெக்டாக ரிவ்யூ பண்ணணும். அதனால தான் மக்களே வீடியோவில் ஃபேஸ் சரியாக தெரியுதான்னு தெரியல. டேக்கர்லாம் போகுது. இந்த வில்லேஜ் சைக்கிள் நல்லா இருக்குது, ரொம்ப அமைதியாக இயற்கையாக. அது இல்லாமல் எங்கள் ஊரில் ஒரே மழை. சாயங்காலம் ஆனால் மழை ஆரம்பிச்சிருது. ஒரு 2 மணிக்கே மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. என்ன பண்ணுறது? மழை பெய்யறதுனால வெளியே போகிறதுக்கும் நமக்கு பயமாக இருக்குது. மழையில் நனைஞ்சிருவோமோன்ட்டு. நம்ம வீடியோ எடுக்கிறப்ப மழை வச்சுன்னா நம்ம மழையிலேயே ப்ளாக் பண்ணுறோம். மழையோ புயலோ எதையும் நம்ம எதுனாலையும் நம்மள தடுக்க முடியாது. நீங்கள் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம், ஃபன் பண்ணலாம், ஜாலியாக போகலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் தான் நான் இன்னும் நிறையா ஹோட்டல் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கு எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மோட்டிவேஷன் தேவை மக்களே. அதுலேயும் நீங்கள் தான் மோட்டிவேஷன் பண்ணணும் மக்களே. உங்களை நம்பினால் சீக்கிரம் நம்ம ஃபன் பண்ணுறோம், நிறையா வீடியோஸ் போடுறோம், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்குகிறோம். நீங்கள் மனசு வச்சா எல்லாமே பண்ணிடலாம். எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. நான் கேமராவை பார்த்து பேசுவேன்னா என் மூஞ்சியை நானே பார்த்து பேசிட்டு இருக்கிறேன் மக்களே. கேமராவை கூட மாறாமல் வாங்க உங்களுக்கு ரோடை காட்டுறேன். ரோடையே பார்த்துட்டு வாங்க கொஞ்சம் நேரம். நாங்கள் போகிறது இப்போ நாங்கள் சாமி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். திஸ் இஸ் சாமி. இந்த சாமி பேர் கோட்டை முனிப்பன். நானும் சாமி கிட்ட வேண்டிட்டு போகிறேன் மக்களே. சாமி கிட்ட வேண்டியாச்சு. சாமியை போய் தொட்டு கும்பிட்டு வரலாம். சாமி மக்களே செல்ஃபி ஸ்டிக் வச்சுருக்கனால நான் செல்ஃபியில் தான் காமிச்சிட்டு இருக்கிறேன். எப்படியே சாமி கும்பிட்டாச்சு. ஐயோ தின்னூறு வைக்கல மக்களே. தின்னூறு வைக்கல. தின்னூறு வச்சுக்கணும். எடுத்துக்கணும். எடுத்துட்டோமா? தின்னூறு வச்சாச்சு மக்களே. வீடியோ ஆன் ஆகிருக்கு. இவங்க பாட்டுக்கு பேசுகிறாங்க மக்களே. அவங்களையும் வீடியோவில் காமிக்கணுமா மக்களே? எங்கள் அண்ணன் குளிக்கலையா மக்களே? நான் கூட குளிச்சுட்டான்னு நினச்சா அவன் குளிக்காமல் வந்திருக்கான் மக்களே. அட்லீஸ்ட் பல்லாவது தொலைக்கலானான்னு போய் கேட்கலாமா? வாங்க மக்களே போய் கேட்போம். முனியப்பா. இந்த சாமி பேர் கோட்டை முனிப்பன் மக்களே. நாங்கள் அடிக்கடிக்க வருவேன் இந்த கோயிலுக்கு. ஹலோ ப்ரோ, ஹாய் சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நீங்கள் குளிக்கலையா? பல்லாவது விளக்குனீங்களா ப்ரோ? அதெல்லாம் விளக்கிட்டேன் ப்ரோ. உங்களை மாதிரிலாம் இல்லை. பாருங்க மக்களே, நான் குளிச்சு ரெடியாகி வந்தா இவன் என்ன மாதிரி இல்லைன்றான். இவருக்கு போய் எப்படி எடிட் பண்ணுறன்னு மட்டும் பாருங்க மக்களே. இவனை பாருங்க மக்களே.
பொள்ளிக்கு பொள்ளி வாங்குவேன் மக்களே. சாமிக்கு படையலச்சு பூஜையை போட்டு கிளம்பிட்டோம் மக்களே. என் டிரைவர் வேறு தாறுமாறாக வண்டியை ஓட்டுறாரு மக்களே. பிடிக்காம போனோம், பறந்து தான் போவோம். என் போர்டு பறக்காமல் இருந்தால் சரி. ஒரு வழியாக ஹோட்டலுக்கு வந்துட்டோம் மக்களே. ஹோட்டலில் ரொம்ப கூட்டமாக இருந்தனால எங்களை வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சர்வன் வந்து நீங்கள் உங்களை வேணால் வீடியோ எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஆப்போசிட்டில் எங்கள் அண்ணன் இருந்தான், எனக்கு பக்கத்தில் அம்மா, எங்கள் அண்ணனுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான் உட்காந்துட்டு இருந்தார். அதனால் எங்களால் தெளிவாக வீடியோவே எடுக்க முடியல. ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அதனால் எனக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் செய்யாவே இருந்துச்சு. இருந்தாலும் செல்ஃபி கேமரா போட்டு சாப்பிட்றத வீடியோ எடுத்தோம். ஏதோ 2-3 வாய் தான் சாப்பிட்ற மாதிரி வீடியோ இருக்கும். என்னால் கவர் பண்ண முடியல, ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. ஏன்னா இந்த ஹோட்டல் வந்து ரொம்ப வருஷமாக இங்கே இருக்குது போல். அதனால் நிறைய பேர் இங்கே தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு கூட இருந்தாங்க. அந்த அளவுக்கு இந்த ஹோட்டல் வந்து ஃபேமஸான ஹோட்டல் போல் இந்த தாரமங்கலத்தில். இருந்தாலும் நான் ஆர்டர் பண்ணது என்னென்னா அசைவம் ஆர்டர் பண்ணல, நான் சைவம் தான் ஆர்டர் பண்ணினேன். சாப்பாடு சாம்பார். எங்கள் அம்மா பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எங்கள் அண்ணன் வந்து ஒயிட் ரைஸு, கறி குழம்பு அதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, கறி. ஆனால் வந்துட்டு எனக்கு சைவம் சாப்பிடும்போது எனக்கு ஒரு டேஸ்ட்டே தெரியல. வீட்டில் டெய்லி சாம்பார் தானே சாப்பிட்றேன், இங்கே என்னடா சாம்பார் தெரியாமல் ஆர்டர் பண்ணிட்டோன்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு வழியாக எங்கள் அம்மா பிரியாணி இருந்துச்சு. சரி பிரியாணி எங்கள் அம்மாவுக்கு இலையிலேருந்து ஒரு வாய் எடுத்து பார்த்தா பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. உடனே எங்கள் அம்மா கிட்டே இருந்து என் இலையை தாண்ட பக்கம் நான் மாற்றிக்கிட்டு நான் பிரியாணி சாப்பிட்டேன். பாவம் எங்கள் அம்மா அது சைவ சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. என் பொண்ணு சாம்பார் ஊட்டி விட்டதுக்கு வேணான்னு சொல்லிட்டா. ஆனால் எங்கள் அம்மா பிரியாணி ஊட்டி விட்டோன்னா நம் 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 நம்னு அவளே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அவ்வளோதான் வீடியோ நான் கவர் பண்ண முடிஞ்சது. வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம் மக்களே. நாங்கள் மொத்தமாக சாப்பிட்டதோட பில்லு வந்து 1000 வந்து ஸ்ரீ ராஜகணபதி மெஸ்ஸு தாரமங்கலத்தில் இருக்கு மக்களே. நல்லா இருந்தது சாப்பாடு. எங்கள் அம்மா பிரியாணி ஆர்டர் பண்ணாங்க, நான் வந்து வெஜ்ஜு சாப்பாடு ஆர்டர் பண்ணேன். சாப்பாடு, சாம்பார், அப்பளம், கேரட் பொரியல், தயிர் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். அப்புறம் எங்கள் அண்ணன் வந்து சாப்பாடு, கறி குழம்பு, வேறு என்ன சாப்பிட்டேன், நாட்டுக்கறி குழம்பு, அப்புறம் கறியெலாம் வாங்கி சாப்பிட்டான். அதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் சாப்பிட்டோம், மீன்லாம் வாங்கி சாப்பிட்டோம். எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த ஹோட்டலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. நிறைய பேர் அங்கே தான் வந்து சாப்பிட்றாங்க. எல்லாம் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது சிக்கன் பிரியாணி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் எத்தனை கடையில் சாப்பிட்ருக்கேன், ஆனால் இந்த கடையில் வந்து சிக்கன் பிரியாணி ரொம்பவே நல்லா இருந்தது. கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி தான் நாங்கள் வந்து லிமிட் சாப்பாடுலாம் கிடையாது. நம்ம வந்து எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம். அதனால் ரொம்ப நல்லாவே இருந்தது. நீங்களும் விசிட் பண்ணி பாருங்க. ஆனால் ஒன்று என்னென்னா, நீங்கள் வந்து அமைதியாக இருக்கணும், நீங்கள் ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே அது முடியாது. ஏன்னா அந்த ஹோட்டலில் வந்து எப்பயும் கூட்டமாக தான் இருக்குது. மக்கள் எல்லாம் நிறைய பேர் அங்கே தான் வந்து சாப்பிட்றாங்க மக்களே. ஸோ